ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், அது என்னன்னு பாருங்க. ஸோ அதுக்கு டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் இருக்காரு, தென் ஒரு மேஜிக் ரூம் காயின் இருக்கு. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பர்சன் மேஜிக் ரூம்ல என்ட்ரு ஆகுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் என்ட்ரான உடனே அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க எவ்வளோ காயின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து என்ன பண்ணி ஆகணும்னா ஷோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் என்ட்ரு ஆகுறாரு, அங்க ஒரு கோல்டு காயின் இருக்கு, அதை கொண்டு வந்து என்ன பண்ணிடுறாருங்க, பிரிண்ட் பண்ணிடுறாரு. தென் அகெயின் மறுபடியும் பிரிண்ட் பண்ணிட்டு போவாரு, வேற ஒரு கோல்டு காயின் இருக்கு, ஸோ அதையும் அவர் என்ன பண்ணணுங்க, கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணணும். தென் மறுபடியும் வேற ஏதாவது இருக்கான்னு செக் பண்றாரு, அங்க இன்னொரு கோல்டு காயின் இருக்கு, ஸோ அதையும் என்ன பண்ணணும், அவர் கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? அகெயின் போவாரு, எந்த காயினும் இல்லை, ஸோ எக்ஸிட், வெளியே வந்துருவாரு. தென் என்ன ஆவாருங்க, செகண்ட் பர்சன் வந்து உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆகலாம். கரெக்டுங்களா? அப்போ செகண்ட் பர்சன் வந்து உள்ள என்ட்ரு ஆவாரு. ஸோ சேம் மேஜிக் ரூம்குள்ள என்ட்ரானாவே என்ன மீனிங்க, அங்க எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ, என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ அவரும் போறாரு, ஃபர்ஸ்ட் ஒரு காயின் இருக்கு, அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாருங்க, ஜஸ்ட் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிப்பாரு. அகெயின் மறுபடியும் உள்ள என்ட்ரு ஆவாரு, செகண்ட் காயின் ஒன்று இருக்கான்னு பார்ப்பாரு, இருக்கு, ஸோ அதையும் பிரிண்ட் பண்ணுவார். அகெயின் உள்ள என்ட்ரு ஆவாரு, மறுபடியும் இன்னொரு காயின் இருக்கு, அதையும் வந்து பிரிண்ட் பண்ணுவார். ஸோ இப்போ இது என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நெஸ்டட் லூப். நெஸ்டட் லூப் நிறைய பேத்துக்கு பைத்தான்ல கன்ஃபியூஸா இருக்கு. ஸோ இப்போ இதுதாங்க கான்செப்ட். எவ்வளோ பர்சன் கொடுத்துருந்தாலும், இப்போ லாஸ்டா 6th பர்சன் வரைக்கும் இருக்குன்னா, அவரும் உள்ள என்ட்ராகி என்ன பண்ணுவாருங்க, 3 காயினை பிரிண்ட் பண்ணுவார். அப்போ 1 ஃபர்ஸ்ட் பர்சன் வந்தா எதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும், 1 2 3. தென் செகண்ட் பர்சன் உள்ள என்ட்ரானால அவரு என்ன பண்ணணுங்க, பர்சன் ஒண்ணுதான், ஆனா காயின் என்னதுங்க, 3 காயின்ஸ் அவரு பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ 1 2 3 காயின்ஸ் பிரிண்ட் பண்ணுவார். இதே மாதிரிதான் 6th பர்சன் இருந்தாலும் அவரோட ஒர்க்கும் என்னதுங்க, 1 2 3. இதுதாங்க நெஸ்டட் லூப். ஸோ இப்போ இதுல நான் ரேஞ்ச் வந்து 1 கொடுத்துருக்க. அப்போ 1 7க்கு என்ன மீனிங்க, ஜஸ்ட் ஸ்லைஸ் இண்டெக்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. 1ல இருந்து 7 வரைக்கும் 6 வேல்யூஸ் அப்போ பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? 1ல இருந்து 7 வரைக்கும்னா என்ன மீனிங்க, 1 ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1 எண்ட் இண்டெக்ஸ் 7னா 7க்கு முன்னாடி வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். உள்ளுக்குள்ள இன்னர் லூப்ல கொடுத்துருக்கிறது 1 ஸ்லைஸ் 4, நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். அப்போ 1ல இருந்து 3 காயின்ஸை ஒவ்வொருத்தரும் பிரிண்ட் பண்ணி ஆகணும். இதுதான் என்னன்னா நெஸ்டட் லூப். அப்போ 6th பர்சன் என்ட்ரானால நான் என்ன சொன்னேங்க, அவரும் போய் என்ன பிரிண்ட் பண்ணணும், 1 2 3 பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். இது கிளியருங்களா? செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து 6th பர்சன் வரைக்கும் ஒர்க் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் என்ட்ராவாரு, 3 காயின்ஸ் இருந்ததுன்னா 1 2 3. செகண்ட் பர்சன் போனாலும் 1 2 3. 6th பர்சன் என்ட்ரானாலும் 1 2 3. இது கிளியருங்களா? இந்த லாஜிக்கை வச்சுதான் நிறைய பேட்டர்ன் ப்ரோக்ராம் போட போறோம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அங்க கொடுத்த கான்செப்டை ஜஸ்ட் இங்க செக் பண்ணி பார்க்கலாம். I in range of 1 7 கொடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு எவ்வளவு வேல்யூஸ் இருக்குங்க, 6 வேல்யூ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1 எண்ட் இண்டெக்ஸ் 7னா 1 2 3 4 5 6 வரைக்கும் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இன்னர் லூப் ஃபார் J in range of, நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ அங்க இருக்க கான்செப்ட்காக 1 4ன்னு கொடுக்குறோம். கிளியருங்களா? 1 4. அப்போ இதுல எவ்வளவு வேல்யூ இருக்குங்க, 1 2 3, மொத்தம் 3 வேல்யூஸ், 1 2 3 வேல்யூஸ் இதுல இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். பிரிண்ட்ல I and J ஓட வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ I அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரே ஒரு பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் வருவாரு, J ஓட வேல்யூ என்னவா இருக்குங்க, 1 காயின் பிரிண்ட் பண்ணுவாரு, 2 காயின் பிரிண்ட் பண்ணுவாரு, தென் 3 காயின்ஸ் பிரிண்ட் பண்ணுவாரு. பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் என்ட்ரு ஆகுறாரு, ஸோ ஒருத்தர் தான், அவர் எதை பிரிண்ட் பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் காயின். மறுபடியும் அவர் போறாரு, இன்னொரு காயின் இருக்கு, அதையும் பிரிண்ட் பண்றாரு. மறுபடியும் உள்ள போறாரு, ஏதாவது இருக்கான்னு செக் பண்றாரு, இருக்கு, அப்போ 3 காயின்ஸை பிரிண்ட் பண்ணிடுறாரு. முடிஞ்சுது அவரோட ஒர்க். நெக்ஸ்ட் என்ன ஆகுங்க, செகண்ட் ஒரு பர்சன் என்ட்ரு ஆவார். இதே மாதிரிதான் 6 5 4 எந்த பர்சன் இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அதை என்ன பண்ணி ஆகணும், பிரிண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ அவர் ஏதாவது பிரிண்ட் பண்ணுவாருங்க, நம்பர் ஆஃப் காயின்ஸ் 3 காயின்ஸ் பிரிண்ட் பண்ணுவார். அப்போ I அப்படிங்கிறது தான் பர்சன், நம்பர் ஆஃப் பர்சன், நம்பர் ஆஃப் காயின்ஸ். கரெக்டுங்களா?
ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் நம்பர் ஆஃப் காயின் கொடுத்து ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் பர்சன் 1 தான், பட் காயின்ஸ் என்னங்க 1. அகெயின் நம்பர் ஆஃப் பர்சன் சேம் 1, பட் செகண்ட் காயினை பிரிண்ட் பண்றாரு. அதே பர்சன் தேர்ட் காயின்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டாரு. இதே மாதிரி தான் செகண்ட் பர்சன் என்ட்ராவாரு. ஃபர்ஸ்ட் காயின் பிரிண்ட் பண்ணணும், செகண்ட் காயின் பிரிண்ட் பண்ணணும், தேர்ட் காயின் பிரிண்ட் பண்ணணும். நீங்க என்ன வேணாலும் ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகுங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் போனாருன்னா 1 2 3 4 5 வரைக்கும், 6 அப்படின்னா என்ன மீனிங், 6 ரேஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறத ரன் பண்ணணும். அப்போ 5 காயின்ஸை பிரிண்ட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் போயிட்டு 1 2 3 4 5, செகண்ட் பர்சன் என்ட்ராவாரு, சேம் 1 2 3 4 5, தேர்ட் பர்சன் என்ட்ராவாரு 1 2 3 4 5. இது கிளியருங்களா? ஸோ நெஸ்டட் லூப் கான்செப்ட் இதுதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த கான்செப்டுக்கு காயினை பிரிண்ட் பண்ணியாச்சு. இதை வச்சு நிறைய பேட்டர்ன் ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா போட முடியும். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டார் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கிளியருங்களா? ஸோ டுடே என்ன பார்க்க போறோங்க, ஒரு ஸ்டார் பேட்டர்னை வந்து நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சேம் அவுட்டர் லூப் இன்னர் லூப் ரோ அண்ட் காலம்க்கு 2 ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணணும். கமாண்ட்ல என்ன மட்டும் கொடுத்தா போதுங்க, பிரிண்ட்ல ஜஸ்ட் ஸ்டாரை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். கரெக்டுங்களா? ஸோ என்ன பண்ணுவோம், ஸ்டார் மட்டும் கொடுக்குறோம். ஸ்டார் கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆயிருமா? நான் சொல்றேன். ஸோ ஜஸ்ட் ஸ்டாரை கொடுத்துட்டு எண்ட் அப்படின்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். எண்ட் எதுக்காகங்க, ஸ்டார் பிரிண்ட் பண்ணக்கு அப்புறம் எண்ட்ல ஏதாவது வேணுமா? எனக்கு வேண்டாம், ஜஸ்ட் கேப் மட்டும் போதுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோங்க, எண்ட் யூஸ் பண்றோம். இப்ப பாருங்க, நான் ஒரே ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எண்ட்ல எதுவுமே தரல, சிங்கிள் லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? எண்ட்ல நீங்க ஏதாவது ஹேண்ட் கொடுத்து பாருங்க. ஸோ எண்டோட யூசேஜ் என்னன்னா, ஒன்னு பிரிண்ட் பண்ணிட்டு எண்ட்ல என்ன வேணும், ஜஸ்ட் கேப்னா கேப் மட்டும் இருக்கும். பாருங்க, ஸ்டார் ஹை ஸ்டார் ஹை. ஸோ எண்ட்ல நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அது என்ன ஆகுங்க, நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகணுமா? ஸ்டார் பேட்டர்னா என்னதுங்க, நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகணும். இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தந்துடுற. பிரிண்ட்னா என்ன, ஏதாவது ஒண்ணு அங்க பிரிண்ட் பண்ற கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லைன் கேப் ஆகணும். நம்மளுக்கு கேப் ஆயிருச்சு, ஆனா என்னவாயிருக்குங்க, பேட்டர்னா வராம எல்லா ஸ்லைஸ், அதாவது சிங்கிள் லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. லைன் பை லைனா கேப் கொடுத்தா பிரிண்ட் ஆகுமா? ஆகாது. இது என்ன கொடுக்கணுங்க, அவுட்டர் லூப்புக்கு ஃபார் லூப் பிரிண்ட்டை கொடுத்துருக்கீங்க. அப்போ இன்னர் லூப்ல முடிஞ்ச உடனே அவுட்டர் லூப் போகும்போது நெக்ஸ்ட் லைன் போங்கன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, பேட்டர்ன் ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா பாருங்க, கேப் நீங்க எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்ன்ல டபுள் கோட்ஸ்ல ஸ்டார் தருவோம்லங்க, அந்த ஸ்டாரை நீங்க எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அதாவது டபுள் கோட்ஸுக்கு பக்கத்திலேயே ஸ்டார் கொடுத்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து ரொம்ப பக்கம் பக்கமா வரும். அதுவே ஸ்பேஸ் கொடுத்தோம்னா என்ன வருங்க, பேட்டர்ன் வந்து கொஞ்சம் பெருசாகும். 0 தான் தரணுமா அப்படிலாம் இல்லை, நீங்க எது வேணாலும் தந்துக்கலாம். இப்போ இந்த கான்செப்டுக்கு என்ன ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆகும், 0 to 7 என்னதுங்க, 7% இருப்பாங்க. காயின் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குங்கிறத நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் வர்றாங்க. கரெக்டுங்களா? அதனாலதான் I+1 என்னங்க 1, அதாவது 0 + 1 1. அப்போ 0ல இருந்து 1 வரைக்கும் அப்படின்னா எவ்வளவு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும், 0. அப்போ ஒரே ஒரு பேட்டர்ன் தான் பிரிண்ட் ஆகுங்களா, ஒரே ஒரு காயின் தான் இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணிடுறாரு. தென் செகண்ட் பர்சன் என்டர் ஆகுறாரு. அப்போ அவருக்கு எவ்வளவு காயின் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க, 0, I+1. ஐயோட வேல்யூ என்னங்க, நீங்க அங்க கொடுக்குற கான்செப்ட் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. இப்ப பாத்துக்கோங்க. ஸோ 1 இருக்கு, செகண்ட் பர்சன் இப்போ உள்ள என்டர் ஆகுறாரு. 1, ஐயோட வேல்யூ என்னதுங்க 2. 2 + 1 என்ன 3. அப்போ 1ல இருந்து நீங்க எது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 3. அப்போ 1 2 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணுமா? ஐயோட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், I+1. அப்ப ஐயோட வேல்யூ இப்போ 2. 2 + 1 எவ்வளோங்க, 3. அப்போ 3 வரைக்கும் அப்படிங்கும்போது 1 2 2 காயின்ஸ் பிரிண்ட் பண்ணுவார், 2 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவாரு. தென் என்ன ஆகுங்க, அகெயின் இன்னொருத்தர் வந்து என்டர் ஆவார். இப்போ 2, 1 ஸ்லைஸ் 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு பிரிண்ட் ஆகும், 1, 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். வேற காயின் இருக்கான்னு பாப்பாரு, இல்ல. ஸோ வெளியே போயிடுவார். வெளியே போயிட்டு அகெயின் 3 அப்படிங்கும்போது என்ன வருங்க ரேஞ்சு, I, 1, I+1 3 + 1 4. இப்போ 1ல இருந்து 4 அப்படிங்கும்போது 1, 2, 3. கரெக்டுங்களா? ஸோ 1 ஸ்லைஸ் 4 நம்ம தருவோம். அப்போ எவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாங்க, 1, 2, 3. அப்போ
தேர்ட் பர்சன் வந்து 3 ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணுவாரு. ஃபோர்த் பர்சன் வந்தாருன்னா 4 ஸ்டார். அப் டு 6 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் கிளியர் ஆச்சுன்னா மற்ற எல்லா பேட்டர்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 7 வரைக்கும் அப்படிங்கும்போது 1 2 3 4 5 6 வரைக்கும் நீங்க பிரிண்ட் பண்ணி பார்ப்பீங்க. கரெக்டுங்களா? அப்போ எவ்வளோ ஸ்டார் உங்களுக்கு லாஸ்டா பிரிண்ட் ஆகுங்க? 6 ஸ்டார்ஸ். 1 2 3 4 5 6 6 ஸ்டார்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுதுங்களா? இந்த பேட்டர்ன் வச்சுதான் நம்ம எல்லா பேட்டர்னும் ஜஸ்ட் ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ண பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்டர் லூப் ஒரு டைம்ல என்டர் ஆகும். இன்னர் லூப் உள்ளுக்குள்ள எவ்வளோ காயின்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்றீங்களோ கண்டிஷனுக்கு பேஸ் பண்ணி அது பிரிண்ட் பண்ணிரும். இப்போ 1 ஃபர்ஸ்ட் பர்சன் வர்றாங்க அப்படின்னா 1 + 1 2. அப்போ அவர் எவ்வளோ காயின் தான் பிரிண்ட் பண்றதுக்கு எலிஜிபிள்? ஜஸ்ட் ஒரே ஒரு காயினை மட்டும்தான் பிரிண்ட் பண்றதுக்கு எலிஜிபிள். ஸோ ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே போயிடுவாரு. அப்போ செகண்ட் பர்சன் என்டர் ஆவாரு. அப்போ ரேஞ்ச் கீழே என்ன ஆகுங்க? 2 + 1, 2 வரைக்கும் வரும். அப்போ 2 + 1 3. கிளியரா? ஸோ இந்த மாதிரி தாங்க பேட்டர்ன் ப்ரோக்ராம் பாடுவோம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.